வணக்கம் மக்களே, வாங்க நம்ம தில் கிச்சனுக்கு போகலாம். நாம் கடையில் வாங்குகிற முடிச்சூர் லட்டு, ஷார்ட்டாக மோத்தி லட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த முடிச்சூர் லட்டு செய்கிறதுக்கு பூந்தி பொரிக்க வேண்டாம், பாகுபதம் தேவையில்லைங்க. வாயில் வச்ச உடனே கரையிற சாஃப்டான முடிச்சூர் லட்டு பர்ஃபெக்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த முடிச்சூர் லட்டு நாம் குயிக்காக சுலபமாக செஞ்சிடலாம். வாங்க இந்த முடிச்சூர் லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். செய்கிறதுக்கு நாம் 1 கப் அளவு கடலை மாவு எடுத்துருக்குறோம். இந்த 1 கப் கடலை மாவை நாம் சலிச்சிட்டு எடுத்துக்கலாம். இந்த மாவில் சின்ன சின்ன கட்டிகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் எப்பயுமே நம்ம பலகாரம் செய்யும்போது அந்த மாவை சலிச்சிட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த சலித்த கடலை மாவை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ நாம் அடுப்பில் எண்ணெய் காய வச்சுக்கலாம். இதை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் வச்சுட்டா அது காஞ்சிக்கிட்டு இருக்கும். நாம் அதுக்குள்ளே இந்த மாவை ரெடி பண்ணிக்கலாம். இந்த 1 கப்பு கடலை மாவுக்கு நம்ம எந்த பவுலில் மாவு எடுத்தோமோ அதுலேயே 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு விஸ்கால் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாம். இப்போ இதை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சாச்சு. மாவு ஒரு ஸ்பூனால் எடுத்தோன்னா இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கும். இந்த அளவு ஊற்றுற கன்சிஸ்டன்சிக்கு இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. அந்த எண்ணெயில் நாம் ஒரு கரண்டியால் எடுத்து இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி கரண்டியால் எடுத்து ஊற்றிட்டு 2 பக்கமும் திருப்பி போட்டு அது வெந்ததுக்கப்புறம் நாம் எடுத்துடலாம். இது ரொம்ப மொறுன்னு இருக்க வேண்டாம், ஆனால் நல்லா வெந்ததுக்கப்புறம் நாம் எடுத்துடலாம். இதே மாதிரி நாம் பேட்சாக அந்த நம்ம கரைச்ச மாவை இந்த எண்ணெயில் ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ நாம் கரைச்ச மாவு எல்லாமே சுட்டு எடுத்தாச்சு. அது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நாம் கொரன்னு ஒரு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். நைஸாக மையாக அரைச்சிடக்கூடாது. கொரன்னு இந்த கன்சிஸ்டன்சிக்கு கொரன்னு ஓட்டி எடுத்துகிட்டு வந்து ஒரு பிளேட்டில் கொட்டிக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு அடி கனமான பாத்திரம் வச்சு நாம் எந்த கப்பில் கடலை மாவு எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவு சுகரும் 1/2 கப் அளவு தண்ணியும் சேர்த்துட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கிளறி விட்டதுக்கப்புறம் அது நல்லா கொதிக்கட்டும். இப்போ அப்பப்போ அதை கலந்து விட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பிசுக்கு கன்சிஸ்டன்சிக்கு வரணும். ஒரு ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் நாம் கொஞ்சம் குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இதோட கொஞ்சம் ஃபுட் கலர் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் கேசரி கலரும் ரெட் கலரும் சேர்த்துருக்குறேன். இந்த கலர் சேர்க்கலைனாலும் அந்த லட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். விருப்பப்பட்டால் மட்டும் நீங்கள் கலர் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நாம் கொரன்னு ஓட்டி வச்சுருக்குறோம்ல அதை இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதோட ஒரு கையளவு பாதாம் சேர்த்துக்கலாம். ஒரு கையளவு முந்திரி சேர்த்துக்கலாம். இந்த பாதாம் முந்திரி நம்ம விருப்பப்பட்ட அளவு விருப்பப்பட்ட மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நாம் இதை கலந்து விட்டுட்டே வந்துக்கலாம். ஒரு 3 நிமிஷம் கிளறினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சேர்ந்து வரும். இதோ இந்த மாதிரி சேர்ந்து வரும். அந்த அடியில் ஒட்டாமல் கொஞ்சம் சேர்ந்தாப்பில் வரும். இதாங்க பதம். இது எல்லாம் சேர்ந்து ஒன்றா அப்படி திரண்டு வரும்போது நாம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் கிளறணும்னு கிடையாது. ஒரு 3 நிமிஷம் கிளறினாலே இந்த அளவுக்கு வந்துடுங்க. இதோ இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து வர்றது தான் பதம். இப்போ நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நாம் இந்த கிளறினதை ஒரு பிளேட்டில் கொட்டிக்கலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். நம்ம கை பொறுக்கிற சூடு வரும்போது நாம் பிடிக்க ஆரம்பிக்கலாம். இப்போது இது ஓரளவு ஆறிடுச்சு. கை பொறுக்கிற சூட்டுக்கு ஆறிடுச்சு. இப்போ நாம் கையில் கொஞ்சம் நெய் தடவிட்டு இதை அப்படியே பிடிக்க வேண்டியது தாங்க. இந்த மாதிரி நாம் சின்னதாகவோ பெருசாகவோ நம்ம விருப்பப்பட்ட சைஸுக்கு அதை பிடிச்சிடலாம். நமக்கு இந்த மாதிரி பிடிக்கும்போது லட்டு பிடிக்க வரல அப்படின்னா திரும்பவும் அடுப்பில் வச்சு ஒரு நல்ல ஒரு கிளறிட்டோன்னா லட்டு பிடிக்க வந்துடும். பிடிக்கும்போது நாம் கொஞ்சம் அந்த பாதாம் அல்லது முந்திரியை இந்த மாதிரி கையில் வச்சுட்டு பிடிச்சதுக்கப்புறம் மேலே வச்சு திரும்ப ஒரு பிடிச்சோன்னா மேலே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நான் பாதாம் நைஸாக கட் பண்ணி வச்சுட்டு ஒரு
சின்ன துண்டு ஒரு ஒரு உருண்டைக்கு வச்சுருக்கிறேன். இது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இந்த மாதிரி நாம் இருக்கிற எல்லா லட்டும் பிடிச்சாச்சுங்க. ரொம்ப அருமையான சாஃப்டான முடிச்சூர் லட்டு சூப்பராக ரெடி ஆயிருச்சுங்க. இந்த முடிச்சூர் லட்டு ஒரு பண்டிகை நாட்களில், விசேஷ நாட்களில் சுலபமாக செய்யக்கூடியது. நீங்கள் அவசியம் இந்த முடிச்சூர் லட்டு செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.